Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பேஷ் லீக்கோட மேட்ச் நம்பர் 9க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 9th மேட்ச் எந்த டீம்லாம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கல. பிரிஸ்பன் ஹீட்டும் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 9th பிபிஎல் மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச் 22 டிசம்பர். ஸோ மதியம் பார்த்தீங்க அப்படின்னா 1:45 இந்தியன் டைம் படி ஸ்டார்ட் ஆகுது. வென்யூ த கேபா பிரிஸ்பன் ஹீட்டோட ஹோம் கிரவுண்டில் வச்சு இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீம் அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரிஸ்பன் ஹீட்டில் நாதன் மெக்ஸ்வீனி பார்த்தீங்க அப்படின்னா ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாக் வுட்டை ரிப்ளேஸ் பண்ணி உள்ளே வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அதை பற்றி நம்ம கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான ஃபேண்டசி ப்ரிவியூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸாக இருக்கட்டும், கேப்டன்ஸ் கேம்ப் சாய்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 59 போட்டிகள் இந்த கிரௌண்டில் நடந்திருக்கு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் 31 மேட்சஸும், பேட்டிங் செகண்ட் 27 மேட்சஸும் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 167 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹை ஸ்கோர் 224க்கு 5, லோ ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 90 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ ரீசன்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் கிரௌண்டில் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டு ஸ்காட்சஸும் ப்ளே பண்ணாங்க லாஸ்ட் சீசன். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 191க்கு 6 விக்கெட் போயிருக்கு. செகண்ட் பேட் பண்ண டீம் சேஸ் பண்ண முடியல, மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் 12 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. செகண்ட் மேட்ச் ஹீட்டுக்கும் ஹரிக்கன்ஸ்க்கும் இடையே நடந்த மேட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் பார்த்தீங்க அப்படின்னா 132 அடிச்சிருக்காங்க. செகண்ட் பேட் பண்ண டீம் பார்த்தீங்க அப்படின்னா 116க்கு 9 விக்கெட் அப்படின்னு சொல்லி மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் போலிங் வந்து மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 11 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஸ்பின்னர்ஸ்க்கு 3 விக்கெட் கிடச்சிருக்கு. தேர்ட் மேட்ச் 172 பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் ஸ்கோர் பண்ணுறாங்க. செகண்ட் பேட் பண்ண டீம் 157க்கு 9 விக்கெட் சொல்லி மேட்சை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பேஸ் போலர்ஸ்க்கு 13 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிருக்கு. ஸ்பின் போலர்ஸ்க்கு 5 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ எந்த இன்னிங்ஸில் பேஸ் போலர்ஸ்க்கு டாமினேட் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கல. 2 இன்னிங்ஸுமே பேலன்ஸ்டாக இருந்திருக்கு. பட் செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ போத் இன்னிங்ஸும் போலர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பேஸ் போலர்ஸ்க்கு. பட் செகண்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணக்கூடிய பேஸ் போலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. பட் பர்டிகுலர்லி ஹீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குனேமன் அடுத்து ஸ்வெப்ஸ்ன்னு சொல்லி 2 ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க. ஸோ மற்றபடி ஸ்ட்ரைக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டீமில் மேட்சார் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக போல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சி பாய்ஸ் இருக்காரு, ஸோ லியார்டு போப் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து கண்டினியூஸாக ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் செகண்ட் இன்னிங் சப்போர்ட் வந்து இருக்குங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 டீமுக்கும் இடையே உள்ள ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 19 மேட்சஸ் வந்து 2 டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 10 மேட்சஸ் வந்து பிரிஸ்பன் ஹீட்டும் 9 மேட்சஸ் வந்து ஸ்ட்ரைக்கர்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. பெருசாக டிஃபரன்ஸ்லாம் இல்லை, ஒரே ஒரு மேட்ச் தான். ஸோ அதை இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் வந்து ஸ்ட்ரைக்கர்ஸ் வின் பண்ணி காம்பன்சேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போது பிளேயிங் 11 ஃபஸ்ட்டு பிரிஸ்பன் ஹீட்டோட பிளேயிங் 11 வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஜாக் வுட், ஜிம்மி பேர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மேக்ஸ் பிராண்டு, மேட் ரன்ஷா, டேனியல் ட்ரீவ், போல் வால்டர், பிரஸ்விச், ஸோ சேவியர் பாட்லெட்டு, அடுத்து டாம் வைட்னி, மைக்கேல் ஸ்வெப்சன், மேத்யூ குனேமன். ஸோ இது வந்து பிளேயிங் 11 அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிஸ்பன் ஹீட் சைடு நமக்கு தெரிஞ்சாலும் ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் நாதன் மெக்ஸ்வீனி உள்ளே வராரு. ஸோ ஜாக் வுட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரிப்ளேஸ் பண்ணி உள்ளே இறங்குவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணுறாராங்கிறத பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் 2 சீசன்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். ஸோ இன்கேஸ் வந்துட்டு மெக்ஸ்வீனி மிடில் ஆடுறாருனா பிரியாண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா மேலே ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி 1 தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ ஓப்பனில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி ஓப்பனில் ப்ரொமோட் பண்ணாங்கன்னா மேக்ஸ் பிராண்டோட ஃபேண்டசி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஓவரால் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டாப் ஆர்டர்ஸில் எப்போவுமே நல்லா ஆடக்கூடிய பிரிஸ்பன் ஹீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கும் அதே பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இப்போ போலிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நியூ பால் போலர்ஸாக இந்த பர்டிகுலர் டீமில் இனிஷியலாக போல் பண்ணக்கூடிய போலர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கல. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா சேவியர் பாட்லெட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஸோ அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா பிரஸ்விச் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து போல் பண்ணுவார் அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம். பட் ஒயிட் நீட்டை தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிக ஓவர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பிரஸ்விச்சுக்கு ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க, 13 ரன் கொடுத்துருந்தாரு. பட் அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணவே இல்லை. நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்கி பிக்கில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ரெக்கார்ட்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கு. ஸோ கேபா கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேவர் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் நல்லா இருக்கும். ஸோ செகண்ட் போல் பண்ணக்கூடிய டீமில் நீங்கள் சம் டீம்ஸில் ரேராக ப்ரெஸ் வச்சுட்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃபுல் 4 ஓவர்ஸ் போடக்கூடிய போலர்ஸில் ஃபஸ்ட்டு ஆஸ் யூஸ்வல் பாட்லெட் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஃபுல் 4 ஓவர்ஸை போல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு
மைக்கேல் ஸ்வெப்சன் இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமை லீட் பண்ணுறாரு. ஸோ ஸ்வெப்சன் பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஃபுல் ஓவர்ஸ் கோட்டாவை முடிக்கிறாரு. 3வது போல் வால்டர். ஸோ இந்த 3 போலர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஃபுல் ஓவர்ஸ் கோட்டா வந்து முடிக்கிறாங்க. 12 ஓவர்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 8 ஓவர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மேத்யூ குனேமன் வந்து 3 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 5 ஓவர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பிரஸ்ட்விச், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்னி, இந்த 2 போலர்ஸும் சேர்ந்து மொத்தமாக 5 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 5 பிளேயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டெத்தில் யார் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருப்பா அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் சேவியர் பாட்லெட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. போல் வால்டர் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு டிஃப்ரென்ஷியல் பிக்காக இந்த மேட்ச்க்கு தெரிய வராது. ஸோ இப்போது டாப் ஆர்டர்ஸ் ஜாக்வுட் இல்லை, மெக்ஸ்வினி தான் ப்ளே பண்ணுறாரு. இன்கேஸ் வந்து ஜாக்வுட் ப்ளே பண்ணாலுமே நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் வந்து ஜாக்வுட்டை போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மற்றபடி பார்க்கல இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ்லேருந்து நம்ம டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஜாக்வுட் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை, ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி ஹெட்டில் ப்ளே பண்ணல, வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 12 ரன்ஸ் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் பேட்டிங் நல்ல ஆவரேஜ் இருந்திருக்கு, 28 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. கம்பேரிட்டிவ்லி செகண்ட் பேட்டிங் நல்லா இருந்திருக்கு. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட் வந்து இன்கேஸ் 11ல் ப்ளே பண்ணால் மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். மெக்ஸ்வினி இந்த இடத்துல உள்ளே வராரு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்னா ஒரு விசி கூட நீங்கள் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜிம்மி பர்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டில் 31, வென்யூவில் 29, லாஸ்ட் மேட்ச் ஒரு 72 சூப்பராக ஆடி இருந்தார். ஸோ விக்கெட் கீப்பிங் ஓப்பனர் அப்படிங்கிற ரீசனுக்காக ஒரு டபுள் ஆப்ஷனும் இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேஃபான பிக்காகவும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராது. ஹெட் ஆவரேஜ், வென்யூ ஆவரேஜ் ஒரு சூப்பராக இருந்திருக்கு. ஸோ மஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா பேர்சன் பிக் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஸ்வல் செகண்ட் பேட்டிங்கில் ஒரு விசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து மேக்ஸ் பிரியாண்ட்டு ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 19, வென்யூவில் பார்த்திங்க அப்படின்னா 30 அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வந்து ஓரளவுக்கு இன் அண்ட் அவுட்டாக இருந்தாலும் ஹார்டு ஹிட்டிங் பேட்ஸ்மேன் ஓப்பன் பண்ணுறாரு இன்னிங்ஸை அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப ரேராக ஒரு 10 டீம் மேக் பண்ணிங்கன்னா 1 or 2 டீம்ஸில் ஒரு விசி அளவுக்கு கிராண்ட் லீக்கில் போகிறது ஃபஸ்ட் பேட்டிங்கில் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து மேட் ரென்ஷா பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் ஃபார்ம் எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட்லி 18 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஹெட் ஆவரேஜ் பாருங்கள் 54, வென்யூ ஆவரேஜ் 19 அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் இருக்குது. ரென்ஷா எப்போவுமே சேசிங்கில் நல்லா ஆடி கொடுப்பாரு. ஸோ குறிப்பாக நம்ம ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடுவார். ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, 2 லெக் ஸ்பின்னர்ஸ் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா மேட் ஷாட் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னராக இருக்கார். மிடில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வர்சஸ் லெக் ஸ்பின்னர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸ் கிடையாது, ஆஃப் ஸ்பின்னர் இருக்கார் மேட் ஷாட்டு. ஸோ அவரும் டாப்பில் தான் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் ரென்ஷா ஒரு அன்பீட்டன் பிக்காக இருக்கார். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு டெஃபினட்டாக ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து இவருக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. டேனியல் ரீ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் ஃபார்ம் எல்லாம் டெஸ்ட்டில் அடித்த ரன்ஸ் தான் 108லாம். ஸோ செகண்ட் பேட்டிங்கில் டேனியல் ரீ ரேராக ட்ரை பண்ணுங்கள். ஸோ பெருசாக பார்த்திங்க அப்படின்னா ஆடினது கிடையாது, ரீசெண்டாகவும் பெருசாக ஆடலை. ஸோ ஹெட் வென்யூலையும் ஆடலை. செகண்ட் பேட்டிங் ரேராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு போல் வால்டர். ஸோ எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டர், பட் ரீசெண்ட் ஃபார்ம் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 25 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. 4 இன்னிங்ஸில் 5 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பிக்காக தெரிய வராது. அடுத்து பிரஸ்ட்விச். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல ரீசெண்ட் ஃபார்ம் வந்து ஒரு இன்னன் அவுட்டாக இருந்திருக்கு. ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட்டு, வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 4 விக்கெட்டு. ஸோ நம்பர்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. நான் இப்போவும் அதான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இவர் இப்போ லோ பர்சன்டேஜ் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் எக்ஸ்ட்ரா 1 or 2 ஓவர்ஸ் வந்து இவருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மினிமமாக 3 விக்கெட் கிட்டே எடுத்து கொடுத்துருப்பாரு. ஃபேண்டஸியில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருப்பார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஓவரோட கட் பண்ணாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஓவர் கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிஃபால்ட்டு ஒரு விசியாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் பவுலிங்கில் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்கார்ட்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கு, ரேராக ட்ரை பண்ணுறாங்க. கிராண்ட் லீகில் ரொட்டேஷனில் விசிஆர் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து சேவியர் பாட்லெட் ஆஸ் யூஸ்வல் ரீசெண்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. வென்யூவில் 13 இன்னிங்ஸில் 20 விக்கெட்டு. ஸோ 2023 நினைக்கிறேன், சம்திங் 2 நினைக்கிறேன், 2022லாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பர்பிள் கேப் வந்து இவர் வாங்கியிருந்தார். ஸோ கண்டினியூஸாக இந்த கிரவுண்டில் 5 விக்கெட் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி வந்து மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ செகண்ட் போலிங் பாட்லெட் சிவிசி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டாம் ஒயிட்னி ரீசெண்ட் ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு. ஸோ டெத் பவுலிங் ஆப்ஷனும் இருக்குது. நல்லா பேஸும் பார்த்திங்க அப்படின்னா ரெதமிக் ஆக்ஷனில் நல்லா போல் பண்ணுறாரு, டால் பவுலர். ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது ரிஸ்கி. ஃபஸ்ட் பவுலிங் வந்து மஸ்ட் அவங்க டீமில் இவரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து மைக்கேல் ஸ்வெப்சன், மேத்யூ குனேமன் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸும் ஒன்றா தான் இருக்கும். 10 இன்னிங்ஸில் 7 விக்கெட் ஹெட்டில் ஸ்வெப்சன் எடுத்திருக்காரு. 29 இன்னிங்ஸில் 23 விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா வென்யூவில் எடுத்திருக்காரு. ஸோ குனேமன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 6 இன்னிங்ஸில் 8 விக்கெட் வந்து ஹெட்லையும், 16 இன்னிங்ஸில் 12 விக்கெட் வந்து ஹெட்டில் எடுத்திருக்காரு. ஸோ ஸ்வெப்சன் கேப்டன், ஸோ ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கும். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்க அப்படின்னா இவர் ஓவரில் அடிப்போச்சு அப்படின்னா
ஓவர் ரொட்டேஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கேப்டன்ஷிப்பில் பெருசாக இல்லை. ஸோ செகண்ட் பவுலிங் ரேராக வந்து இந்த 2 பிளேஸுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இவர் இல்லைனா இவர் 2 பிளேயர் யாராவது ஒருத்தரை மாற்றி கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஒரு நம்பர்ஸ் வச்சு எனக்கு குனைமன் பெஸ்ட்டு பிக்கு அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராது. சரி, ஓகே. இப்போ இந்த பர்டிகுலர் டீமோட இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்மி பியர்சன், மேக்ஸ் பிரியான்ட்டு, ஸோ மேத்யூ ரென்ஷா, பால் வால்டர், அடுத்து நான் ரிஸ்கா ப்ரெஸ்விட்சை தான் போகிறேன். ஸோ பாட்லெட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குனைமன் அப்படின்னு சொல்லி என்னோட 7 பிளேயர்ஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் இந்த பர்டிகுலர் டீமில் மெக்ஸ்வீனி வந்தால் நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா ரொட்டேஷனில் போங்க. இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங்கில் கொஞ்சம் நீங்கள் வந்து எடுத்த பிளேயரை எடுத்துக்கலாம். ஒரு 8th ஆப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸ் பிராண்ட் ஃப்ளாப் ஆவருங்கிற மாதிரி டீம் மேக் பண்ணிங்கன்னா அதில் மெக்ஸ்வீனி பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஒரு பிளேயிங் 11. ஸோ மேட்ச் ஷாட்டு டிஆர் ஷாட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜாக் வெதல்டு, ஒல்லி போப்பு, அலெக்ஸ் ராசி, ஜெமி ஓவர்டனு, லியாம் ஸ்காட், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேம்ஸ் பாஸ்லி, ஹென்ரி தாண்டன், கேமரன் பாய்ஸ், லியார்டு போப். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக்கர்ஸோட ஒரு பிளேயிங் 11. மொத்தமாக இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு அவருங்க 18 மெம்பர்ஸ் ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னால் பர்ஃபெக்டாக 11s வந்து அதில் கெஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி லாஸ்ட் மேட்ச்சை அப்படி கொண்டு போய், ஏன்னா வின்னிங் டீமு, ஸோ அந்த ஒரு காம்போவை மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கல அதே வின்னிங் ஸ்ட்ரைக்கோட போவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இந்த டீம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா டிஆர் ஷாட் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 3ல் வருவார். ஜாக் வெதல்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 2ல் பேட் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பவுலர்ஸ், நியூ பால் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹென்ரி தாண்டன் அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பாஸ்லி பவுல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. 4th ஓவர் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்டன் வருவார் லாஸ்ட் மேட்ச் மாதிரி அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ மிடோஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் இந்த 2 ஸ்பின்னர்ஸ் தான் நான் மேலே மென்ஷன் பண்ணியிருந்தேன். லெக் பிரேக் பவுலர்ஸாக இருக்காங்க. மேட் ரென்ஷா பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நல்லா நம்பர்ஸ் வச்சிருக்காரு. ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடுவார். ஸோ அந்த ஒரு பேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 பவுலர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ஓவரால் நம்ம பார்க்கல 6 பவுலர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. இதில் யாருக்கெல்லாம் அதிக ஓவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டீமில் ஹென்ரி தாண்டனுக்கு 4 ஓவர்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 2வது லியார்ட் போப்பு, 3வது ஜெமி ஓவர்டன். இந்த 3 பவுலர்ஸ்க்குமே அவங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க. 4வது ஆப்ஷனில் மேத்யூ ஷாட் வராரு. ஸோ அதிக ஓவர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேத்யூ ஷாட் தான் வராரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்குமே ஒரு சூப்பரான கேப்டனாக பார்த்திங்க அப்படின்னா மேத்யூ ஷாட்டு தெரிய வராரு. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேட்ச் சார்ட்டு ஃபஸ்ட்டு ஹெட்டுகட்டில் 17 ஆவரேஜ், வென்யூவில் 13 ஆவரேஜ். ஸோ நம்பர்ஸ் பெருசாக இல்லை, ஏன்னா இதுக்கு முந்தின கிரவுண்ட் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸில் நடந்த மேட்ச்சு மெல்போனுக்கும் அடிலைடுக்கும் இடையே நடந்த மேட்ச்சு முந்தானத்து நடந்தது. ஸோ அதில் நம்பர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரானரியாக வச்சுருந்தார் மேட்ச் சார்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போல்ட் ஆகிட்டு தான் போயிருந்தார். ஃபஸ்ட்டு T20 மேட்ச்சில் எப்படி போல்ட் ஆகிருந்தாரோ அதே மாதிரி தான் செகண்ட் மேட்ச்லேயும் போல்ட் ஆகிட்டு போயிருந்தார். ஒரே ஒரு 6 மட்டும் ஸ்கோர் பண்ணியிருந்தார் செகண்ட் மேட்ச்சில். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸ் மேட்ச் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் வச்சு போகிறத விட மைண்ட் செட்டு கிளியராக இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன, நமக்கு லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 84 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. எப்போவுமே பேட்டிங்கில் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சு பவுலிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸும் நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா ஒரு விசி, போத் இன்னிங்ஸுமே ஸ்மால் லீக் விசிஆர் கேப்டன் நல்ல பிக்காக இருப்பார். அடுத்து டிஆர் ஷாட் ஹெட்கட்டில் ஒரு மேட்ச் ஆடி 7 ரன் ஆவரேஜ் இருந்துக்கு வென்யூவில் ஆடினது கிடையாது. லாஸ்ட் மேட்ச் வந்து இன்சைட் எஜ்ஜில் ஒரு 2 பவுண்டரி கிடைக்கும். இனிஷியலாக போக போக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆடுவார் அப்படின்னு நம்ம யோசிக்கல. ரன்ன பால் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 60 ரன்னுக்கே அவர் 48 பால் கிட்ட பிடிச்சிருந்தாரு. ரொம்ப ஸ்லோவாக ஆடின ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால 150 கிட்ட தான் அடிக்க முடிஞ்சுது. ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸால் சேஸ் பண்ண முடியல. மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ், கார்ட்ரெட், வெப்ஸ்டர், ஸோ டாம் கரன் இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாளமே இருந்தாலும் ஸோ அவங்களால அதை சேஸ் பண்ண முடியல அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர் ஷாட்டு செகண்ட் பேட்டிங் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிக்காக இருப்பார் அப்படிங்கிறது தெரிய வருது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் ஃபார்ம் கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. ஹெட்டுகட்டில் 20 ஆவரேஜ், வென்யூவில் 15 ஆவரேஜ் வச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு T20 அவர் ஆடின மாதிரி செகண்ட் மேட்ச் ஆட மாட்டார், ஈஸியாக விக்கெட் ஆயிடுவார் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக விக்கெட் ஆகிட்டு போயிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்குமே அதையே ரிப்ளிகேட் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
அடுத்து ஒலிப்போ பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் ஃபார்ம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. டெஸ்ட் கிரிக்கெட்லையும் பெருசாக ஆடலை. ஸோ இங்கிலாந்துக்கும் ரீசெண்டாக கேப்டன்சியும் பண்ணியிருந்தார் டெஸ்ட் கிரிக்கெட்டில். ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஆடி டக் அவுட் வந்து ஆயிருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்சுமே வந்த உடனே அவுட்டு தான், கேட்ச் வந்து ட்ராப் பண்ணியிருந்தாங்க ஒலிப்போப்புக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அவர் சர்வே பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 11 ரன் கிட்ட 8 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒலிப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் சேஃபான வீசியான்னு கேட்டால், சேஃபான விக்கெட் கீப்பரானு கேட்டால் கிடையாது. பியர்சன் தான் சேஃபான விக்கெட் கீப்பர் அந்த மேட்ச்க்கு தெரிய வராது. அடுத்து அலெக்ஸ் ரோஸ் லாஸ்ட் மேட்ச் ஒரு 35 அடிச்சிருந்தார். ஸோ 2 இன்னிங்ஸில் 36 ஹெட்லேயும் வென்யூலையும் 36 அடிச்சிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நீங்கள் லோ பர்சன்டேஜில் நம்பி அவர் வந்து ட்ரை பண்ணலாம் போத் இன்னிங்ஸுமே. ஜெமி ஓவர்டன் ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கு. ஹெட் வென்யூவில் ஆடலை. ஸோ 4 ஓவர் போல் பண்ணுறாரு. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங்லையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஸோ டவுன் தி ஆர்டர் வந்தாலும் கொஞ்சம் மேலே வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பேட்டிங்கில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போது இந்த பர்டிகுலர் ஸ்காட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லியாம் ஸ்காட்டு ரீசெண்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஹெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் ஆடியிருக்காரு. பட் பவுலிங் பண்ணலை, பேட்டிங்கும் பண்ணல. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லியாம் ஸ்காட்டு செகண்ட் பவுலிங் வந்து ரேராக அவங்க டீமில் கொண்டு வருது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்கிப் பண்ணுங்கள். இவர் கூட கம்பேர் பண்ணி நிறைய நல்ல பவுலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஜேம்ஸ் பேஸ்லி எக்ஸ் பிளேயர். ஸோ பிரிஸ்பன் ஹீட்டுக்காக லாஸ்ட்டு 3 இயர்ஸாக ப்ளே பண்ணார். லாஸ்ட்டு சீசன் கூட பார்த்திங்க அப்படின்னா நிறைய க்ளோஸ் மேட்சஸில் பேட்டிங்லேயும் முக்கியமான மேட்சஸில் பவுலிங்லேயும் பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்தாரு. ஹெட் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. இந்த கிரவுண்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவரோட ஸ்டாட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணல. மொத்தமாக 13 மேட்ச் ப்ளே பண்ணி 17 விக்கெட் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் இவர் வந்து எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். செகண்ட் பவுலிங் விசி பேஸ்லி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஹென்ரி தாண்டன் ஹெட் 3 இன்னிங்ஸ் 3 விக்கெட்டு, வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 2 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் செகண்ட் பவுலிங்கில் ஹென்ரி தாண்டனுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேமரன் பாய்ஸ் ரீசெண்டாக விக்கெட்லெஸ்ஸாகவே போகலை. எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்திருக்காரு. 3 இன்னிங்ஸில் 5 விக்கெட் ஹெட் எடுத்திருக்காரு. ஸோ லியார்டு போப்பும் சேம் தான். அங்கே எப்படி குனேமன் ஸ்வெப்சனோ அதே மாதிரி இங்கே லியார்டு போப்பும் கேமரன் பாய்ஸும் இருக்காங்க. ஹெட்டில் 1 மேட்ச் ஆடி 2 விக்கெட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா லியார்டு போப் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இதில் யாராவது ஒருத்தரை ரொட்டேஷனில் உங்கள் டீமில் கொண்டு போங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல பிக்காக தெரிய வராரு. லாஸ்ட்டு 2 மேட்சஸாக பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் டிஜிட்டில் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ போப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேத்யூ ஷாட், 2வது டிஆர்இ ஷாட் வந்து பிக் பண்ணிக்கலாம். 3வது அலெக்ஸ் ரோஸு, 4வது ஓவர்டன், 5வது பேஸ்லி, 6வது தாண்டன், 7வது கேமரன் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னோட 7 பிளேயர்ஸை பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் சேஃபான கேப்டன் கேப்டன் யாரெல்லாம் அப்படின்னா மேத்யூ ஷாட் இருக்கார், 2வது ஓவர்டன். இந்த 2 பிளேயர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா சேஃபான சிவிசியாக இருக்காங்க. ஸ்மால் லீக்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ரிஸ்க்கான சிவிஸில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கல. டிஆர்இ ஷாட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கான சிவிசியாக அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 2வது பார்த்திங்க அப்படின்னா ஜேம்ஸ் பேஸ்லிட்ட ஒரு சிஆர்விசி கிராண்ட் லீகில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மேலே பிரிஸ்பன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டீமில் சேஃபில் ஃபஸ்ட்டு போல் வால்ட்ரு கொஞ்சம் அதிக பர்சன்டேஜ் கேப்டன் வைஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. 2வது ஜிம்மி பேர்சன் லாஸ்ட் மேட்ச் அடித்ததை வச்சு டபுள் ஆப்ஷன் பிளேயர்னு சொல்லி சிவிசி ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த 2 பிளேயர்ஸில் நீங்கள் ஸ்மால் லீகில் ட்ரை பண்ணிக்கலாம். பட் ரிஸ்கியான ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் டீமில் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. பாட்லெட் கூட சேஃபான ஆப்ஷன் தான். ஸோ ரிஸ்கியில் ஃபஸ்ட்டு வில் பிரஸ்விச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கார். நாதன் மெக்ஸ்வீனி ப்ளே பண்ணான்னு அவர் ஒரு ரிஸ்கியான வீசியாக இருக்கார். மேட் ரென்ஷா செகண்ட் பேட்டிங்கில் ஒரு ரிஸ்கியான வீசியாக அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. சரி, ஓகே. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ பெஞ்ச் பிளேயர்ஸ் ஸ்டாட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா காலின் மன்ரோ லாஸ்ட் மேட்ச் வந்து கேப்டன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜுரி ஆச்சு ப்ராக்டிஸில். ஸோ ஹெட்ல 1 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 35 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஃபஸ்ட் பேட்டிங் வந்து முன்ரோ விசிக்கு கூட நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வில்டர்முத் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 3 இன்னிங்ஸில் 3 ரன் அடிச்சிருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூ பொறுத்த வரைக்கும் 74 ரன் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ப்ரெஸ் ஃபீச்சர் ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி ரிப்ளேஸ் பண்ணால் செகண்ட் பவுலிங் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டாம் ஆல்சோ லாஸ்ட் மேட்ச் 11ல் ஆடுவார்னு பார்த்தோம். பட் இல்லை, 10 இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங்கும் ஆட முடியும், ஆஃப் ஸ்பின்னும் போட முடியும். ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் ஸ்லாட்லையும் இவரால் இருக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா நல்ல பிக்காக இருப்பாருங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது.
அடுத்து கிறிஸ்லைன். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி 11 ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து கம்மி தான். ஸோ ஹெட்ரேட்டில் 17 ஆவரேஜ், வெனியூவில் 35 அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆவரேஜ் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ 40 இன்னிங்ஸில் 35 அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரானரி. நிறைய மேட்சஸ் வந்து இந்த கிரௌண்டில் ஆடி இருக்காரு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக கொஞ்சம் ரொட்டேஷனில் இல்லைன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எதிர்பார்க்கலாமாங்க, அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ பிரெண்ட் டக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. வெனியூவில் 6 இன்னிங்ஸில் 8 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. செகண்ட் போலிங் பெண்ட் டக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பிக்காக தெரிய வராரு. அடுத்து லியாம் ஹேஸ்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசன்ட் ஃபார்ம் மோஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு போலிங் யாராக ட்ரை பண்ணலாம், பட் மோஸ்ட் ப்ராபப்ளி 11 ஆகிறதுக்கான சான்ஸ் இல்லை. நான் உங்களுக்கு டெலிகிராமில் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறேன். இப்போ பிளேயர் பேட்டில். ஸோ பியர்சனுக்கு யாரெல்லாம் வீக்னஸ் அப்படின்னா இனிஷியலாக வந்துட்டு தாண்டன் மட்டும் தான் போல் பண்ணுவார். ஸோ லியார்டு போப் பொறுத்த வரைக்கும் மிடில் தான் வருவாங்க இந்த 2 போலர்ஸுமே. அப்படி இருந்தாலுமே எல்லா போலர்ஸ்க்கும் அகேன்ஸ்டாக நல்லா ஆடி இருக்காரு. பியர்சனுக்கு வீக்னஸ் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் பிரியாண்ட். பாய்ஸு சங்கா. ஸோ சங்கா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீம் கிடையாது. ஸோ பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. இது லியோடு போப்போட ஸ்டாட்ஸு. மேட் ரென்ஷா பொறுத்த வரைக்கும் பாய்ஸ்க்கு அகேன்ஸ்டாக 2 முறையும், ஸோ லியார்டு போப்புக்கு அகேன்ஸ்டாக 1 முறை, பேஸ்லிக்கு அகேன்ஸ்டாக 1 முறை விக்கெட் வந்து ஆயிருக்காரு. மிடில் ஆர்டரில் எந்த பிளேஸ்க்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ராங்காக இருப்பார்னு சொல்லியிருக்குமோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக விக்கெட் ஆயிருக்காரு. பட் செகண்ட் போலிங்கில் கண்டிப்பாக ட்ரீம் டீம் ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. போல் வால்டர், லியோல் போப் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இப்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஷாட்டை பாட்லெட்டு, குனேமனு, பிரஸ்ட்விட்ச்னு சொல்லி ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. டிஆர்இ ஷாட்டை பாட்லெட் 2 முறையும், வெதல்ட்ட பாட்லெட் 1 முறை, பிரஸ்ட்விட்ச் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. அலெக்ஸ் ராஸை, ஸ்வெப்சன் 2 முறை, குனேமன் 1 முறை, போல் வால்டர் 1 முறை விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பேஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜிம்மி பியர்சனை விக்கெட் கீப்பர்ஸில் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் டி ஷாட்டை பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் ஜிம்மி ஓவர்டன், மேத்யூ ஷாட்டு, போல் வால்டர் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் கேமரன் பாய்ஸு, ஸ்வெப்சனு, பாட்லெட்டு, தோண்டனு, லியார்டு போப்பு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்னி அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பர்டிகுலர் டீமில் பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் ஓரளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஓவர்டன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். மேட்ச் ஷாட்டு, வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காமல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சுக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க, அவரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.